நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். 948வது குறள், 95வது அதிகாரம். இப்போ மருந்து என்ற அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றார். ஒரு மருத்துவரை என்ன பண்றாரு, முதல்ல என்ன நோய் அப்படின்னு பாக்குறாரு. நோய் நாடி, நோய் முதல் நாடி. இது எதனால இந்த நோய்கள் வருது, முதல் அதோடைய ஆரம்பம், ஆரிஜின் ஆஃப் த டிசீஸ். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. அது போக்கக்கூடிய, தணிக்கும் என்றால் அது நோயை போக்கக்கூடிய இல்லையா. வாய் நாடி, வழி, வாய் என்றால் வழி, வழி நாடி, வாய்ப்பச் செயல், பொருந்துமாறு செய்ததே மருத்துவத்தின் மகத்துவம். இதுதான் வள்ளுவர் சொல்ல வர்றது. இன்னைக்கு நம்ம நோய் போனோம்னா நம்ம வயது கேட்கிறாரு, உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி என்ன, எப்படி இறந்தாங்க, அதையும் கேட்கிறாரு. அது ஆரிஜின் எப்படி வருது, ஜீன் அப்படியே வருதா, இதெல்லாம் பாக்குறாங்க. அதாவது சயின்ஸ் இன்னைக்கு ரொம்ப, அதான் அறிவியலுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி. அதனால நம்ம ஒரு நொடி நேரங்கள்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவு அறிவியல் கருவிகள் என்று பெருகிவிட்டன. ஆனா அன்னைக்கே வள்ளுவர் இதன் அடிப்படை என்பது அதுதான், விதி என்பது அதுதான். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய். ஒவ்வொரு மருத்துவரும் இது தங்களுடைய இடத்துல அந்த குறளை வைக்கலாம், 948வது குறளை. ஏன்னா திருக்குறள் என்பது இப்படித்தான் அதனுடைய அந்த உயிர்ப்பு தன்மையை நாம் உருவாக்க முடியும். இதை மருத்துவர்களும் எண்ணி பார்க்க வேண்டும்.